ஹலோ மக்களை, ஈவினிங் போர் அடிக்குதுன்னு பீச் சைட் வீட்டு பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு வந்தாக்கா சரி நம்ம நண்பனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உட்காந்து பாருங்க, தீனி பண்டாரம் அதெல்லாம் சாப்பிடலான்னு கூப்பிட்டு வந்துட்டோம். இப்படி பீச்சுக்கு வந்தாக்கா அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்கும் பேக்ரவுண்டில். ஐயோ என்ன ஆன் பண்ணலையே ஒரு செவல போடு, வாய்ஸ போடு. கேளுங்க கேளுங்க, பின்னாடி கேளுங்க அந்த வாய்ஸ். செம்ம ப்ரமோஷன் பண்றாரு அவருடைய ஐஸ்கிரீம் ஷாப்க்கு. கேக்குதா? ஸோ என்ன ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸு, என்ன ஒரு ப்ரமோஷன். மைக்கு போட்டு நான் நல்லா இது பண்ணுங்க. பட் இங்கே இருக்க எல்லா கடைக்கும் பாவம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இங்கே இருக்க ஷாப் வச்சுருக்கவங்களாம் வந்துட்டு அவங்கவுங்க ஓன் வாய்ஸில் வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு அவங்க எல்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூப்பிட்றாங்க. அவர் மட்டும் மைக்கு ஆடியோ வச்சு அப்படி ப்ரொமோட் பண்ணுறாரு. எஸ், அவருடைய ஆடியோ கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாவம் இங்கே இருக்க அதர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. வரவங்களுக்கும் கொஞ்சம் ஹெட்டாக்காக இல்லாமல் இருக்கும். அது ஒரு நாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இரிட்டேட்டாக இருக்குது. அதாவது நான் எப்போ இங்கே வந்தாலும் அதோ இந்த கடை இருக்குது பாருங்கள், இதில் தான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். அதாவது நம்ம அக்கறையில் உள்ள பீச்சுக்கு, இந்த பீச்சில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா நிறைய ஃபுட்டு சாப்பிட்லாம். நாங்கள் வந்து செம்ம ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். மச்சா என்ன சொல்லுது? என்ன பனீர் ஸ்டீம் மோமோஸ், எஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இது ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ண சாஸ். இது நீங்க டைரக்டா பில்டப் கொடுப்பான். என்னை ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, அங்கே கூப்பிட்டாங்க நீட்டு தலை போடு. எங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம ஈசிஆர்ல இருக்க அக்கறையில் உள்ள ஒரு பீச் தான். ஓகே ஓகே, நான் பிஸியாக இருக்கேன் சாப்பிடுறதுல. அப்புறம் பார்க்கலாம். பாய்.